கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கத்தாவே என் வாயின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நான் கூறுகின்ற இந்த செய்தி அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக எங்களுக்கு கிருபை புரிவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஆண்டவரே, இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேதாகமத்தில் பெண்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஐனிக்கேயாள் அண்ட் லோவிசாள். இதுக்குரிய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1வது வசனம், 2 தீமோத்தேயு 1-5, 2 தீமோத்தேயு 3-16. இப்போ நீங்கள் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவர் அல்லாத ஒரு குடும்பம், அந்த கடைசி பெண் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இந்த பெண் படித்து கொண்டிருக்கும்போதே இறந்து விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் அந்த பிள்ளைகளுக்குரிய திருமணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்குரிய மற்ற படிப்பு எல்லா காரியங்களும் அந்த ஒரு தாய் மட்டும்தான் அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக அந்த குடும்பத்தை வைத்திருந்தாள். ஏன்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது தாய்க்கு தான் முக்கிய பங்கு இருக்குது, தகப்பனை விட. யூஸ்வலாக ஜென்ரலாக இப்போ ஏதோ ஒரு டெத்து அப்படின்னாக்கா முதல்ல என்ன கேட்பாங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு நம்ம கவனிச்சிருக்கீங்களா கேட்பாங்க. அதுக்கப்புறமா அப்பா மரித்து போயிருந்தால் அந்த கவலை இருக்கும், ஆனால் அம்மா இருக்காங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அதே போல் அம்மா மரித்தா ஐயோ தாய் இல்லைன்னா எப்படி இந்த குழந்தைகள் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நிறைய டெத்தில் இதை பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு தாய் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது மாதிரி ஒரு தந்தையால் முடியாது. ஏன்னா அவங்க வெளி வேலை, மற்ற அனைத்து காரியங்கள், குடும்பத்தோட பாரத்தை அவங்க சுமக்கிறப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர், மற்ற எல்லா காரியங்களும் அந்த தாய் கவனித்து கொள்கிறாள். அப்போ அந்த தாய்க்கு தான் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதில்ல, அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்து போகிறதில்ல. 2 பேருக்கும் பங்கு இருந்தாலும் அதிக பங்கு யாருக்குன்னா அந்த தாய். இப்போ அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி லோவிசாள் அவங்களோட மகள் ஐனிக்கேயாள், ஐனிக்கேயாளுடைய மகன் தான் தீமோத்தேயு. இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயு பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்கு இருந்த விசுவாசம் உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா இவங்க எந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள்னா லிஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தீமோத்தேயோட தாய் ஒரு யூத ஸ்திரீ, அவங்களுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். இப்போது அந்த தகப்பனை பற்றி வேதாகமத்தில் அவ்வளோவா அதிகமாக கூறப்பட்டில்லை. ஆனால் தாயை பற்றி குறிப்பிடும் பொழுது அவங்க விசுவாசம் நிறைந்தவளாக காணப்பட்டாள். ஏன்னா அவங்க அவங்க அம்மாகிட்டேருந்து கற்றுக்குறாங்க. லோவிசால்லேருந்து ஐனிக்கேயாள், ஐனிக்கேயாள்லேருந்து யாருக்கு அந்த குணம் வருகிறது? தீமோத்தேயு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா விசுவாசம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல முன்மாதிரியான தாயாகவும் இருந்தார்கள். அதுக்கப்புறம் தன் மகனை விசுவாசத்தில் உறுதியாய் வளர்த்து வந்தார்கள். அதை நம்ம இந்த பவுல் தீமோத்தேயை பற்றி சொல்கிறப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இவங்க இவங்களை பற்றி இந்த குடும்பத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது ஒரு நல்ல விசுவாச குடும்பம். இப்போ நீங்கள்
உங்கள பத்தி யோசித்து பாருங்க. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா, நம்ப குடும்பத்த பார்த்து, இவங்க வந்து ஒரு நல்ல விசுவாச குடும்பம். இவங்க வந்து ரொம்ப முன்மாதிரியா இருக்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம். அப்படின்னு நம்ப எத்தன குடும்பங்கள் ஒரு ரோல் மாடலா இருக்கிறோம். அத யோசித்து பாருங்களேன். ஏன்னா, பெற்றவர்கள் வந்து நல்லத தான் சொல்லி தராங்க. ஆனா, அந்த சமுதாயத்தில, அந்த மற்றவர்களோட பழகுறப்போ, ஒரு சில கெட்ட பழக்கங்கள கத்துக்கொண்டு, அந்த மகனோ இல்ல மகளோ, அவங்க வந்து வேற்று பாதையில கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பாதையில செல்லும்பொழுது, அந்த பெற்றோரால சம்டைம்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல. அப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் வந்து அத நம்ம தவறிடுறோம். இப்போ குடும்பத்தில வந்து உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவன், உன்னுடைய தாய், தந்தை, உன்னுடைய கூட பிறந்தவர்கள் இவர்களுக்காக நம்ம வந்து பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஐயோ! பிள்ளை கெட்டு போயிட்டானே, மக இப்படி போயிட்டாளே, பையன் ஊதாரியா இருக்கானே, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இந்த பிள்ளைக வளருதுங்களே அப்படின்லாம் நம்ம சொல்றோமே ஒழிய, அத வந்து நம்ம கர்த்தரிடத்துக்கு எடுத்துட்டு போறதில்ல. அப்படின்னா அவங்க கர்த்தரிடத்துல வந்து நம்போ நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து நம்ம வந்து பிரேயர் பண்ணணும். என் குடும்பத்தில வந்து முழு குடும்பத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்புவித்து, அதுக்காக நம்ப பிரேயர் பண்ணணும். கர்த்தர் வந்து அதுக்கான நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு பலனை தருவாரு. இப்போ இன்னைக்கு கூட காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு ஃபைலுக்காக ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தோம். அ அது அது வந்து எல்லா வருஷத்துதும் கிடைச்சிச்சு. ஒரே ஒரு வருஷத்துது மட்டும் கிடைக்கவே இல்ல. அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். கடவுளே நான் இந்த இடத்த விட்டு செல்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் என் கண்ல காமிச்சுடு ஏசப்பா அப்டின்னேன். சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அதுக்குள்ள கூட இருந்த ஸ்டாஃப் எல்லாம் தேடிட்டு இருந்தவங்க, மேடம் இருக்கு அப்டின்னாங்க. அப்ப நிஜமா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். ஏன்னா, நெறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுளிடத்துல ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ நீண்ட நாள் பிரச்சனையா இருந்தா கூட, அது உடனே முடிவுக்கு வருகிறது. அத வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நெறைய சம்பவத்தில பார்த்துருக்கேன். ஏன்னா நெறைய பெண்டிங் காரியங்கள்லாம் நெறைய இருக்கு. அப்பலாம் நான் அத குறித்து கடவுளிடத்தில போய் கேட்பேன். ஏசப்பா கிட்ட கேட்பேன். ஏசப்பா எனக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கிறப்போ மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு இதில ஒரு நல்ல முடிவ தாரும். இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அது எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு தான் நான் வேண்டுவேன். அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா, உடனே வந்து ஐ வில் ஆஸ்க் கர்த்தரிடத்துல போய் நான் வந்து மனதுருகி அதுக்காக மன்னிப்பு கேட்டுருவேன். ஏசப்பா ஒருவேளை அறியாமையில நான் செஞ்சிருக்கலாம். அதனால இந்த காரியத்துல எனக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடிச்சு குடுங்க ஏசப்பா அப்படிதான் வேண்டுவோம். அதே மாரி சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒரு சிலர வந்து ஒண்ணுமே கேட்கவே மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் சரி, தப்பா செஞ்சாலும் சரி, கேட்கவே மாட்டாங்க. ஒரு சிலர மட்டும், "நீங்க ஏன் இத இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் அத இப்படி பண்ணியிருக்க கூடாது? நீங்க ஏன் அத கவனிக்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் நமக்கு முன்னாடி ப இருந்தவங்கள வந்து எதுவுமே கேட்காம, நம்ப அந்த பொசிஷனுக்கு வந்தப்புறம் 1008 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு இது ஞாபகம் வரும். மெசேஜ். அந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா, "உனக்கு வந்து ஒருத்தர் எதிரியா இருந்தா, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆனா, உனக்கு எல்லாருமே எதிரியா மாறுனாங்கன்னா, நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம்." அந்த மெசேஜ் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா, அத விட ஆறுதலானது எதுன்னா, சத்திய வசனம். நீங்க வந்து டெய்லி இந்த வசனத்த கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. புறஜாதியார் கூட இந்த வசனத்த கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க டெய்லி வந்து ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டெய்லி ஒரு வசனத்த படி. என்னாலலாம் இத படிக்க முடியல. ஏன்னா சினிமா, ட்ராமா அதுலலாம் நம்ம வந்து 3 மணி நேரம் ஏன் ஈவன் ஹோல் நைட்டு கூட உட்காந்து பார்ப்போம். ஆனா இந்த பைபிள் படிக்கணுன்றதுனா மட்டும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்ப அந்த குணத்த நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னா, அதுல வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஒரு 5 வசனம், 10 வசனம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள அறியாம அந்த வாஞ்சை நம்மளுக்கு வந்துரும். வந்தோனே அப்ப நீங்க அது வந்து ஒரு 10 ஒரு அதிகாரம், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3 அதிகாரம் அப்படின்லாம் கூட
சேர்த்து படிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு புக்கே, ஏன்னா வேதாகமத்தில் மொத்தம் 66 புக் இருக்குது. ஸோ அந்த ஒரு புக்கை கூட உட்காந்து படிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த விஷயமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து கடினமாக தோன்றும். ஆனால் அது நாளாக நாளாக நம்ம கர்த்தர் இடத்துல நெருங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வாஞ்சைன்றது நம்மளுக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போஸ்தலர் வந்து 14:6-7 படி பவுல் வந்து எப்பவுமே லிஸ்தரா பட்டணத்துக்கு ஊழியம் செய்யும் வரும்பொழுது கர்த்தர் வந்து பவுல் வந்து என்ன பண்ணுவாருன்னாக்கா, இவங்க அந்த பவுல் பிரசங்கத்தை கேட்பாங்கல்ல, அப்போது இவங்க வந்து மனம் திரும்பி அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. தீமோத்தேயோட குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பாட்டி லோவிசாள், அவங்க தான் வந்து முதலில் ரட்சிக்கப்பட்ட பெண்மணி, முதல் விசுவாசியும் கூட. அவங்க மகளும் உடனே, அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே மகளும் வந்து ஐனிக்கேயால் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் யார், தீமோத்தேயு மகன், அவங்களும் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 10:20 எரேமியா 10:22 படி தீமோத்தேயுவின் தாய் கணவனுடைய மார்க்கத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து கிரேக்கன் சொன்னல, இவங்க வந்து யூத ஸ்திரீ, ஆனால் கணவன் வேறு இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த தாய் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அந்த வசனத்தில் உறுதியாக இருந்தாங்க, விசுவாசமாக இருந்தாங்க, தன் பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலீஜன் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கலாம், ஒருத்தர் ஹிந்துவாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து கிறிஸ்டினாக இருக்கலாம். அப்போ நம்மளுடைய வேலை அங்கே என்னென்னா, கர்த்தரை பற்றி சொல்லு, ஏன்னா நம்மளுடைய கடமை அது. கேட்டுக்கிறதோ கேட்டுக்காம போகிறதோ, மனந்திரும்பாமல் போகிறதோ கர்த்தரிடத்தில் அவங்க கணக்கு கொடுக்கணும். அதனால் உன்னுடைய கடமையே நீ செஞ்சிடணும். என்ன கூட யாராவது சம்டைம்ஸ் ஏதாவது இரிட்டேட் பண்ணால் நான் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுவேன். இல்லைன்னா அந்த காரியத்தில் வந்து ஒரு ஈடுபாடே நான் வந்து ஈடுபடவே மாட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறப்போ ஏன் நம்மளுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மை இருக்க மாட்டேங்குது? அவங்க யார் என்ன சொன்னாலும் ஏன் நம்மளால் வந்து அதை சகிச்சுக்க முடியல? டக்குன்னு வந்து வி கெட் இரிட்டேட்டட். நிறைய விஷயங்களில் பாரேன், நீங்கள் உங்களே கூட யோசித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்மளை யாராவது இரிட்டேட் பண்ணாலோ, இல்லை நம்மளை வந்து வேறு மாதிரி பேசினாலோ வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து சகிப்புத்தன்மை வந்து குறைந்து விடுகிறது. இதுக்கு வந்து நம்ம கர்த்தரிடத்தில் ப்ரேயர் பண்ணணும். கர்த்தாவே, எனக்கு வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் பவுல் வந்து இருந்தார். நம்மளும் அதே மாதிரி பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஐனிக்கேயாள் வந்து தன் மகனை இயேசுவை பின்பற்றும் சீஷனாக மாற்றியிருந்தாள். நீதிமொழிகள் 22:6 படி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாய்த்திருப்பான். ஐனிக்கேயாள் வந்து கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாய் வந்து தன்னுடைய மகனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தினாங்க. யாரை? தீமோத்தேயுவை. அதுக்கப்புறமா வந்து விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 கூறப்பட்டுள்ளது. அப்போ வந்து அந்த வசனத்தை வந்து தீமோத்தேயுவோட தாயும் பாட்டியும் வந்து கேட்டு அதை யாருக்கு போதித்தாங்க? தன்னுடைய மகனுக்கு போதித்தார்கள். அப்போ அவனுக்குள் அந்த விசுவாசம் பெருகினது. அதுதான் நம்ம செய்யணும். பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் வசனத்தை. அப்போ வந்து அவங்க அதில் வளர்ந்து அதில் வந்து அவங்க வந்து நல்லா பெருகுவாங்க. வசனத்தில் ஊறி அதை தியானித்து அதை நன்றாக தெரிந்து கொண்டு அதை பற்றி அவர்களுக்கு வளருவதற்கு நாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். அதுக்கப்புறமா வந்து தீமோத்தேயுவிட என்ன குணம்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, தெய்வ பயம், கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஊழியத்தில் ஈடுபட்டார் அவர். அதுக்கப்புறமா கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அதுக்கப்புறமா வந்து அந்த குணம் யார்கிட்ட இருந்ததுன்னாக்கா, அவங்க அம்மாக்கிட்டே இருந்தது, அவங்க பாட்டிக்கிட்டே இருந்தது. ஜெபம், விசுவாசம், தேவ வசனம், இந்த மூன்றும் வந்து பாட்டி, மகள், பேரன் ஆகிய 3 பேர் வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா
இவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. விசுவாசத்துல வாழ்ந்தாங்க. அதனால தான் இவர்களுடைய பெயர் வந்து வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வேதத்துல அந்த வசனத்த உறுதியாய் பற்றிக் கொண்டு இருந்தா, அந்த அவங்களுடைய பெயர் 1 தீமோத்தேயு 2வது தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பாட்டி பேரும் இருக்கு. லோவிசாள், தாய் பேரும் இருக்கு, ஐனிக்கேயாள். அப்போ வேதாகமத்தில் அவங்க பெயர் இடம் பெற்றிருக்குன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்தவர்களாக இருக்கணும், எவ்வளோ விசுவாசத்தில் உறுதியாக இருந்திருக்கணும், எவ்வளோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு தெய்வ பயம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் நற்சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான். அது எதில் கூறி இருக்குதுனாக்கா அப்போஸ்தலர் 16:2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்த்தருக்கு வந்து பயந்து நடந்தான். அவனுடைய தாய் நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். வசனத்தை போதித்து கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களை வளர்த்திருந்தார்கள். அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் 16 3 4 5 எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த குடும்பம் வந்து ஊழியக்காரருடைய ஆலோசனைகளையும் சட்டதிட்டங்களையும் கேட்டு அதன்படி நடந்தாங்க. ஏன்னா அவங்க பாட்டி லோவிசால் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. அவங்களுடைய மகள் ஐனிக்கேயாலும் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். அதை பார்த்து அவங்களுடைய மகன் தீமோத்தேயும் மனம் திரும்பினான். அதுக்கப்புறம் வந்து சபைகள் இப்போ ஒரு குடும்பம் அந்த விசுவாசத்தில் பெருகி வளரும்பொழுது அந்த சபை அதுவும் பார்த்திங்கனாக்கா விசுவாசத்தில் நன்றாக ஊன்றி ஸ்திரப்பட்டு அவை நாளுக்கு நாள் அந்த சபை வந்து வளர்ந்து கொண்டே வரும். அதுக்கப்புறமா ஐனிக்கேயாள் வந்து அந்த கர்த்தருடைய ஆலோசனைக்கு வந்து கீழ்ப்படிந்து அவங்க வந்து தன் மகனுக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துலலாம் கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப ஒடுக்குனாங்க, அடிமைப்படுத்தினாங்க, துன்புறுத்தினாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு என்னெல்லாம் துன்பம் வரும்னு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க வந்து கிறிஸ்துவை விட்டு விலகவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ எண்ட் டைம்ஸில் இருக்கிறோம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அப்போ எத்தனை பேர் வந்து நம்ம கிறிஸ்துவை வந்து மறுதளிப்போன்னு தெரியாதுல்ல. அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். நம்ம வந்து தைரியமாக ஆமாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம்னு எத்தனை பேர் தைரியமாக நிற்க போகிறோம். எத்தனை பேர் வந்து கர்த்தருக்காக வந்து மறிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்காக அவருடைய அந்த உறுதியாக நிற்க போகிறோம். அதை வந்து நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம வந்து ஜப வாழ்க்கையில் உறுதியாக இருந்தால் எப்படி தானியேலும் அவங்களுடைய நண்பர்களையும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ இவர்களை அந்த நெருப்பில் போட்டப்போ கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். ஆமேன். ஏன்னா அவனுடைய கண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு உருவம் தெரியும் அந்த அரசருக்கு, நெபுகத்நேசார். அவன் வந்து தன்னை வணங்கும்படி செய்தான். ஆனால் இவங்க வந்து தைரியமாக நின்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்படி தான் வரும். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் கர்த்தரை அல்ல, யார் அப்போ ராஜாவாக இருக்கிறாங்களோ, யார் அப்போ ஆளுகை செய்கிறாங்களோ அவங்கள வணங்க சொல்லி வந்து ஒரு கட்டளையே வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தானியேலும் அவனுடைய நண்பர்களைப் போல தைரியமாக இருக்க போகிறோமா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க போகிறோமா, இல்லை விசுவாசத்தை விட்டு பின்வாங்க போகிறோமா? அப்போ வந்து இப்போ நம்மக்கிட்ட பைபிள் இருக்குது. இந்த பைபிளை படிக்கிறதுக்கு கொஞ்சமாவது நம்ம ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேஷன் அனந்தில் நான் சர்ச்சில் பார்த்துருக்கேன், மொபைலில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்குறப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. அந்த பாட்டு புக் எடுத்துகிட்டு வர கஷ்டப்படுறோம். நிறைய டிவி இப்போ நிறையா சபைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அது வசனமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த காலத்துலலாம் அந்த பைபிளையும் பாட்டு புக்கையும் எல்லாருமே எடுத்துகிட்டு போவோம், சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவோம். ஆலயத்துக்கு கிளம்புவோம் வாருங்கள்னு சங்கீதத்தில் பார்க்குறோம். அப்போ அவங்க எப்படி களி கூறினார்கள், எவ்வளோ சந்தோஷப்பட்டார்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? இல்லை நம்ம கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். யாராவது நம்மளை ஏதாவது சொன்னால் உடனே கோச்சிக்கிறோம்.
ஆனால் கர்த்தர் அப்படி இருந்ததே இல்லை. அவரை வந்து ஈட்டியால் குத்தினாங்க, வாரினால் அடித்தார்கள், எவ்வளவோ துன்புறுத்தினாங்க, நமக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தினார். அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை மறுதலித்து பேசவே இல்லை. அந்த மாதிரி வேதத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அவர் நினச்சிருந்தா அதிலிருந்து உடனே அவர் விடுதலை ஆகி போயிருக்கலாம், எனக்கு இந்த பாடுகள் வேண்டான்னு. ஆனால் நம்ம செஞ்ச பாவத்துக்காக அதுக்கு பரிகாரம் வந்து அவர் ரத்தம் சிந்தினார். இப்போல்லாம் புறஜாதியர்கள் என்ன பண்ணுறாங்க, பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு போய் பலி கொடுத்துட்றாங்க. அந்த மிருகங்கள் சிந்துகின்ற பலி வந்து நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்காது. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆஃபரிங், ஒரு பலி செலுத்துறீங்கன்னா அதனால் கிடைக்கின்ற சிந்தப்படுகின்ற ரத்தம் வந்து நம்மளுடைய பாவத்தை கழுவாது, சுத்திகரிக்காது. ஏன்னா ஆல்ரெடி நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, அந்த பாவத்தின் சம்பளத்திற்காக அவர் வந்து தன் உயிரை பலியாக கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அப்போ நம்மலாம் எவ்வளவு அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், அதை நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம தாயாகிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, அதுக்கப்புறமா வந்து நாம் வந்து எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம், இந்த உலக வாழ்க்கைக்கா, படிப்பு, வேலை, அந்தஸ்து, சொத்து, மதிப்பு, இதுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்குறோமா, இல்லை நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சத்திய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இந்த படிப்போ, இந்த வேலையோ, இந்த அந்தஸ்தோ, இந்த சொத்தோ, இதெல்லாம் நம்ம இறந்து விட்ட பிறகு நம்ம கூட வராதில்ல. நம்ம நிறைய டெத்துக்கு போயிருப்போம். நம்மளுக்கு கூட பிறந்தவர்கள், நம்மளுக்கு பிரியமானவர்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. யார் கூடயாவது சொத்தை வச்சு அனுப்பதை பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க சம்பாரித்த பொருளோ இல்லை நகையோ வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ போராடுறோம்? அவன் என் சொத்தை எடுத்துக்கிட்டான், அதுக்கப்புறமா இவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறா. நம்ம வந்து வார்த்தைகளை அனாவசியமாக விட்டுடுறோம். அது மற்றவர்களுடைய மனதை எவ்வாறு புண்படுத்துகிறது அப்படின்றதே பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து செல்ஃபிஷாக மாறிட்டோம், கன்சர்ன் இருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மேலேயும் மன உருகுது. அவருக்கு வந்து ஏடு கன்சர்ன், அந்த உருகினார். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், இப்போ நீ இன்றைக்கி ஏதோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற, அவர்கிட்ட சொல்லி அழும்பொழுது அவரும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவருக்கு வந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கும் தானாக நம்ம மேலே ஒரு கரிசனையாக இருக்கிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 தீமோத்தேயு 6:7 படி, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஸோ இதை அறிந்த நாம் எப்படி இருக்கணும்னாக்கா, அழியாத தேவ காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், அதிலே வளர்க்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுனால, அதன்படி நடக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் வந்து அவங்களுக்கு கற்றுத்தரணும். நம்ம சொல்லணும், இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னா, ஏன்னா கர்த்தர் வந்து அந்த அளவுக்கு நான் அந்த கர்த்தருடைய அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய வசனத்தை ருசி பார்த்துருக்குறேன். எப்பவுமே நம்ம ஒன்று அனுபவிச்சாதான் அதை பற்றி எப்படி இருக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியும்ல. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை சத்திய வசனத்தில் வளருங்க. அதுக்கப்புறமா தீமோத்தேயுவின் தாய் ஐனிக்கேயாளை போல் நம்ம மாறணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஐனிக்கேயாள், லோவிசாள். அவங்க பாருங்க, அந்த காலத்தில் எவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை பிரச்சனை இருந்தாலும் அந்த வேதத்தில் உறுதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் வேதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரணும். இப்போது நான் நிறைய என் ஃப்ரெண்டு கூட கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்து ஆர்சி, ஆனால் அவங்க திருமணம் செய்து கொண்டிருந்த கணவர் வந்து சிஎஸ்ஐ.
ஆர்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து மேரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க ஜெபிக்கிறது அந்த தாயின் மூலமாக நாங்க சொல்றோம்" அப்படின்னுவாங்க. அதே சிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா, தே கான்சன்ட்ரேட் அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் போய் மன்றாடுவாங்க. அப்போ வந்து நம்பளுக்காக ரத்தம் சிந்தி தாயார் வேணும் தான். அவங்களோட கெ அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். பெற்றோருக்கு அவர்கள் சொல்கின்ற வழியில நடக்கணும். ஆனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்துறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்க கூட எத்தனை பேர் நிக்கறாங்கன்னு பாருங்க. கொஞ்ச நாள் வருவாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனைகள் வரப்போ, உன் கூட பேசுற ஆட்கள் கூட குறைந்து விடும். நீ வந்து ஐசோலேட்டடா தெரிவ. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை என்னைக்குமே ஒதுக்குனதா சரித்திரமே கிடையாது. நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா, அவர் உங்களை அரவணைத்து உங்களை போஷிப்பார். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிள்ளைகள வந்து வளர்க்குறப்போ, இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தரையாவது கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்புக்கொடுங்க. அவங்க ஒரு டாக்டர் ஆவணும், என்ஜினியர் ஆவணும், அதுக்கப்புறமா ஆசிரியர் ஆவணும், லாயர் ஆவணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவணும் அப்படிதான் நினைக்கிறோமே ஒழிய, அவங்க வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாயமற்ற விசுவாசத்தோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாய் நம்மளுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிள்ளைகள் மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளை பாக்கியவதி என்று கூறக்கூடிய நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஐனிக்கேயாள் லோவிசாலை போல மாயமற்ற விசுவாசத்தோடு நாம் பிள்ளைகளை வளர்க்க தவறக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிப்புறமாக பார்க்கறதுக்கு ஐயோ அவங்க ரொம்ப ஃபெய்த்து, அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு குறையுமே இருக்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வந்து நம்மளுடைய வெளித்தோற்ற தான் பார்க்குறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிரும். அதனால் நம்ம இப்போ அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம செஞ்சிருக்கிற பாவத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு கர்த்தரிடத்துல அறிக்கையிடுங்க. எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும், அவனுக்கு தான் வந்து பரலோக ராஜ்யம் உண்டு. நீ பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு விட்டு விடாமல் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருந்தாக்கா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஸோ இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு ஐனிக்கேயாள் லோவிசாலை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் உம்முடைய வசனத்தை கேட்ட உடனே மனம் திரும்பினார்கள் கர்த்தாவே. தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த வழியில் வளர்த்தார்கள் கர்த்தாவே. வசனத்தை பற்றிக்கொள்ள இறுக பற்றிக்கொள்ளும் அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த தன்மையை, அந்த குணத்தை தன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் கர்த்தாவே. பெற்றோர்களாகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்க்க தவறக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சகிப்பு தன்மையை தாரும் கர்த்தாவே. சோர்ந்து போகக்கூடாது கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக நீர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் நாள்தோறும் உம்மை துதித்து கொண்டும் உம்மை ஆராதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் தன் கடமைகளை சரிவர செய்து கொண்டும் அவர்கள் இனிமேல் வரும் காலங்களில் எசப்பா உம்முடைய வசனத்தை தியானம் பண்ணி அதன்படி நடக்க கிருபை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.